வணக்கம். இறந்த பிறகு பெற்றோரின் புகைப்படங்களை வீடுகளில் வைத்திருப்பவர்கள் கவனமாக கேளுங்கள். இது ஒரு சாதாரணமாக கடந்து போகும் விஷயம் அல்ல. இன்றைக்கு நாம் பேசப்போகும் இந்த ஒரு விஷயம் நம்முடைய முழு வாழ்க்கையின் சக்தியையும் நம்முடைய இன்பத் துன்பங்களையும் ஏன் நம்முடைய அடுத்த தலைமுறையினரை கூட பாதிக்கிறது. அதுதான் வீட்டில் நம்முடைய அல்லது மறைந்தவர்களின் படத்தை வைப்பது சரியா தவறா, எங்கே வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோர் வீட்டிலும் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய பெற்றோரோ அல்லது குடும்பத்தில் உள்ள யாராவது இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அவர்களுடைய படத்தை நாம் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் நம் வீட்டின் சுவர்களில் அலங்கரிக்கிறோம். சிலர் வரவேற்பறையில், சிலர் பூஜை அறையில், சிலர் தங்கள் தனிப்பட்ட அறையில் மாட்டி வைக்கிறார்கள், மாலையிடுகிறார்கள், பூக்கள் வைக்கிறார்கள், ஊதுபத்தி ஏற்றுகிறார்கள். ஆனால் இந்த படங்களை வைப்பதற்கு ஒரு சரியான இடமும் ஒரு சரியான திசையும் ஒரு சரியான முறையும் உண்டு என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு கணம் நின்று யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டின் சுவரில் தொங்கும் அந்த படத்தை நீங்கள் எப்போதாவது உன்னிப்பாக பார்த்திருக்கிறீர்களா? அந்த கண்களில் உற்று நோக்கி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை இல்லை. ஏனென்றால் நம்மில் பெரும்பாலானோர் அவர்கள் நம்முடையவர்கள், அவர்களை நினைவுகூர படம் மாட்டி வைக்கலாம் என்ற சாதாரண எண்ணத்துடன் மட்டுமே படம் வைக்கிறோம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. முன்னோர்களின் இடம் தெய்வங்களுக்கும் மேலானது. பெற்றோர்களும் முன்னோர்களும் நம்முடைய பிறப்பு காரணம் மட்டுமல்ல, நம்முடைய முழு வம்ச பாரம்பரியத்தின் அடித்தளமும் ஆவர். நமக்கு கிடைத்த சக்தி, நம்மிடம் வந்திருக்கும் நல்ல சம்ஸ்காரங்கள், இவை அனைத்தும் நம்முடைய முன்னோர்களின் கொடையே. அதனால்தான் அவர்களுடைய படத்தை நாம் வீட்டில் வைக்கும்போது அது வெறும் ஒரு நினைவூட்டுதலாக மட்டும் இருப்பதில்லை. அது நம்முடைய முழு வீட்டின் சக்தி சக்கரத்தையும் பாதிக்கத் தொடங்குகிறது. அது நேர்மறையாக பாதிக்குமா அல்லது எதிர்மறையாக பாதிக்குமா, அது நீங்கள் படத்தை வைக்கும் முறையை பொறுத்தது. தவறான இடத்தில் வைப்பதால் வரும் விளைவுகள். அப்படியானால் முதலில் ஒரு கேள்வி எழுகிறது, நம்முடைய இறந்த பெற்றோரின் படத்தை வைப்பது எப்படி தவறாகும்? நண்பர்களே, ஒரு ஆத்ம மரணமடையும் போது அது பித்ருலோகத்திற்கான பயணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் நம்முடைய அளவற்ற பாசம், நம்முடைய ஆழ்ந்த நினைவுகள், நம்முடைய உணர்வுகள் ஆகியவை அவர்களை மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்கு இழுத்து அழைக்கின்றன. மேலும் நாம் வீட்டின் தவறான இடத்தில் அவர்களுடைய படத்தை வைத்துவிட்டால் அந்த சக்தி நம் வீட்டினுடைய நேர்மறை அலைகளை தடுக்கத் தொடங்குகிறது. நீங்கள் இந்த படங்களை தவறான இடத்தில் வைக்கும்போது அந்த ஆத்மா ஒரு விதமான சங்கடத்தை உணர்கிறது. அந்த சங்கடமே வீட்டில் அமைதியின்மை, நோய், மன அழுத்தம் ஆகியவை அதிகரிக்க காரணமாகிறது. படங்களை வைக்கலாமா? சரியான இடம் எது? அப்படியானால் உண்மையில் இறந்தவர்களின் படத்தை வீட்டில் வைக்க வேண்டுமா வேண்டாமா? இதற்கு நேரடியான பதில் ஆம் என்பதே. படம் வைக்கலாம், ஏனென்றால் அது நம்முடைய அன்பு மற்றும் பக்தியின் சின்னமாகும். எனவே நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் இறந்த பெற்றோரின் படத்தை வீட்டில் வைக்கலாம். ஆனால் உங்கள் முன்னோர்கள் வெறும் படம் வைப்பதால் மட்டும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். அவர்களை நாம் சரியான இடத்தில் சரியான திசையில் வைக்கும்போதுதான் ஆத்மாவிற்கு அமைதி கிடைக்கிறது. சரியான திசை எது? வாஸ்து சாஸ்திரமும் தர்ம நூல்களும் முன்னோர்களின் படத்தை எப்போதும் சரியான திசையிலும் சரியான இடத்திலும் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. முன்னோர்களின் படத்தை வீட்டில் எப்போது வைத்தாலும் அல்லது ஏற்கனவே வைத்திருந்தாலும் அவர்களுடைய முகம் எப்போதும் தெற்கு திசையை நோக்கியே இருக்குமாறு வைக்கவும். இதற்கான அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணம் என்ன தெரியுமா? தெற்கு திசை என்பது யமனின் திசை என்று அழைக்கப்படுகிறது. இதுவே ஆத்மா பித்ருலோகத்திற்கு செல்லும் திசையாகும். நீங்கள் முன்னோர்களின் படத்தை தெற்கு திசையில் வைக்கும்போது அந்த ஆத்மாவிற்கு மரியாதையும் கிடைக்கிறது. மேலும் அந்த ஆற்றலும் சக்தியும் சரியான முறையில் பாய்கிறது. இதனால் வீட்டில் அமைதி நிலைக்கிறது. முன்னோர்களின் ஆசீர்வாதமும் தடையின்றி கிடைக்கிறது. முன்னோர்களின் படங்களை எங்கே வைக்கவே கூடாது. பலரும் இந்த இடத்தில் செய்யும் பெரிய தவறுகளே வீட்டில் பிரச்சனைகள் உருவாக காரணமாகின்றன. பூஜை அறை கோவில். இப்போது யோசித்து பாருங்கள், ஒருவர் வீட்டில் உள்ள பூஜை அறையில் முன்னோர்களின் படத்தை வைத்தால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? பூஜை அறை என்பது தெய்வங்களின் இருப்பிடம். தெய்வங்களின் சக்தியும் முன்னோர்களின் சக்தியும் வெவ்வேறானவை. தெய்வங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பாளர்கள், முன்னோர்கள் நம்முடைய குடும்பத்தின் ஆதாரம். இந்த இரண்டு சக்திகளையும் ஒன்றாக வைக்கும் பொழுது சக்தி மோதல் ஏற்படுகிறது. தெய்வங்களின் வழிபாட்டில் இருக்க வேண்டிய தெய்வீகமும் தூய்மையும் தடைபடுகிறது. சில நேரங்களில்
நம்முடைய முன்னோர்கள் நம் தெய்வங்களுக்கு இணையாகவோ அல்லது மேலாகவோ வைக்கப்படுகிறார்கள். இது சாஸ்திரப்படி பெரிய தவறு. அதனால்தான் சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, முன்னோர்களின் படத்தை ஒருபோதும் கோவில் அல்லது பூஜை அறையில் வைக்க வேண்டாம். படங்கள் எப்போதும் சுத்தமாகவும் தூசியின்றியும் இருக்க வேண்டும். பலரும் வருடக்கணக்கில் முன்னோர்களின் படங்களை தொங்கவிட்டு அதன் பக்கம் கவனம் செலுத்துவதே இல்லை. படத்தின் மேல் தூசி படுகிறது, சிலந்தி வலைகள் உருவாகின்றன, சில சமயங்களில் படத்தின் கண்ணாடியும் மங்கலாகி விடுகிறது. இதுதான் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதா? இது நீங்கள் உங்கள் முன்னோர்களை ஒரு இருண்ட அறையில் அடைத்து வைத்தது போலாகும். அதனால்தான் நினைவில் வையுங்கள், வாரத்திற்கு ஒரு முறையாவது படத்தை சுத்தம் செய்வது அவசியம். கண்ணாடி மற்றும் சட்டகத்தை துடைக்கவும், மேலும் மாலை அணிவிக்கப்பட்டிருந்தால் அது காய்ந்த பிறகு உடனடியாக புதிய மாலையாக மாற்றவும். படங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருந்தால்தான் அவற்றில் இருந்து நேர்மறை சக்தி வெளிப்படும். முன்னோர்களின் படத்தில் சிரித்த முகமோ அல்லது வாழ்க்கை காலத்தின் சந்தோஷமான படங்களோ வைக்கக்கூடாது. எப்போதும் அவர்கள் கம்பீரமான மற்றும் அமைதியான பாவனையில் இருக்கும் படத்தையே வைக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய நினைவுகூரும் இடம், ஆனந்த உற்சவத்திற்கான இடம் அல்ல. மக்கள் அடிக்கடி புறக்கணிக்கும் மற்றொரு விஷயம் உடைந்த அல்லது மங்கலான படங்கள். படத்தின் கண்ணாடி உடைந்தால், சட்டகம் மோசமாகிவிட்டால் அல்லது படம் மங்கலாகிவிட்டால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் உடைந்த படம் அசுபமாகவே கருதப்படுகிறது. இது முன்னோர்களின் ஆத்மாவையும் அமைதியற்றதாக ஆக்குகிறது. மேலும் வீட்டில் சண்டை, அமைதியின்மை மற்றும் பொருளாதார தடைகளை கொண்டு வருகிறது. அதேபோல் வீட்டில் இறந்தவர்களின் படங்கள் எத்தனை எண்ணிக்கையில் வைக்கப்பட வேண்டும்? பல வீடுகளில் தாத்தா, கொள்ளுத்தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா ஆகியோரின் படங்கள் என முழு சுவரிலும் முன்னோர்களின் படங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நண்பர்களே, இந்த முறை சரியல்ல. இவ்வளவு படங்களை ஒரே நேரத்தில் வைப்பதால் வீட்டின் சூழ்நிலை கெடத் தொடங்குகிறது. ஒவ்வொரு படமும் ஒரு சக்தியை கொண்டு வருகிறது. மேலும் பல சக்திகள் ஒரே இடத்தில் குவியும் போது வீட்டில் எதிர்மறை சக்தியின் தாக்கம் அதிகரிக்க தொடங்குகிறது. அதனால்தான் படங்கள் குறைவாக இருக்க வேண்டியது அவசியம். பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி வரை மட்டும் படங்களை வைப்பதே சரியானது. அதேபோல் பலரும் கேட்கும் கேள்வி என்னவென்றால், தினமும் முன்னோர்களை வணங்க வேண்டுமா? இதற்கு பதில் என்னவென்றால், உங்களிடம் நேரம் இருந்தால் நீங்கள் தினமும் காலையில் முன்னோர்களுக்கு முன்னால் ஒரு விளக்கு ஏற்றி அல்லது ஒரு ஊதுபத்தியை ஏற்றி, ஹே பித்ருதேவா, நீங்கள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள், மேலும் எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று பிரார்த்தனை செய்யலாம். தினமும் பூஜை செய்ய முடியவில்லை என்றால் அமாவாசை என்று மட்டும் அவர்களுக்கு பூக்கள், தூப தீபம் ஏற்றி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். குறிப்பாக அமாவாசை நாள் பித்ருக்களுக்கு உரிய நாள். அன்றைய தினம் செய்யும் வழிபாடு பல மடங்கு பலனளிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த காணொளியை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும், மேலும் பலரும் இதை தெரிந்து கொள்ள பிற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும்.